என்ன மேனுஃபேக்சரிங் அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. கிரைண்டர் மேனுஃபேக்சரிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிரைண்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. சோ வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்ப நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அஃபோர்டபிளா இருக்கும். அதே சமயத்துல நல்ல குவாலிட்டியானது கொடுப்பாங்க. ஏன்னா பர்சனல் அவங்க நம்மளுக்கு கொடுக்கறது இல்லையா, அதனால அப்படி கொடுப்பாங்க. அப்படி நான் பார்க்கும்போது இந்த ஏஎஸ்என் கம்பெனி எனக்கு கிடைச்சிருங்க. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். சோ நான் வாங்க போறேன். நான் வாங்க போறதோட சேர்த்து உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். சோ டோட்டலா நம்ம இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கறதுனால எனக்கு ரொம்ப அஃபோர்டபிளாவும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கண்டிப்பா சர்வீஸ் இவங்க பண்ணி தராங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வாங்கிடுவோம், வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸ் வரதுக்கு வரவே மாட்டாங்க. நம்ம எவ்வளவு தூரம் கால் பண்ணாலும் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும். பட் இவங்க அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே தான் நான் இங்க வந்து வாங்குறதா பிளான் பண்ணிருக்கேன். சோ நீங்களும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். குவாலிட்டின்னு சொல்றாங்களே, அப்படி என்ன குவாலிட்டியில நம்ம ப்ராடக்ட்ஸ் இவங்க யூஸ் பண்றாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு தாங்க வந்தேன். சோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரைண்டருக்கான ட்ரம் தாங்க. இந்த ட்ரம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பியோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணுதுங்க. சோ ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது, கிராக் ஆகாது. அது மட்டும் இல்லாம நல்ல திக்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பெரிய ட்ரம், சின்ன ட்ரம்னு ரெண்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டியோடது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டியோடதுங்க. சட்னி ட்ரம் ஒரு வடை மாவு, அடமாவு எல்லாமே அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரம் ரெண்டு இருந்துச்சு. அடுத்தது இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க டோட்டல் ஃபேமிலியே ஒர்க் பண்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா அப்பா, அப்புறம் நான் வந்து இனி பின்னாடி வர நீங்க பாப்பீங்க, அவர் வந்து அவங்கள சன்னு, அப்புறம் டாட்டர் அண்ட் லா அப்படின்னு சொல்லி டோட்டல் ஃபேமிலியே ஒர்க் பண்ணும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வருது.